வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். விப்ரோ நிறுவன பாதுகாப்பு நடவடிக்கையை எளிதாக்கும் மற்றும் பயன்படுத்தும் ஏஐயால் இயக்கப்படும் ஒருங்கிணைந்த நிர்வகிக்கப்பட்ட பாதுகாப்பு சேவையான எம்எஸ்ஐ விப்ரோ சைஃபர் ஷீல்டு எம்டிஆரை அறிமுகப்படுத்த க்ரௌடு ஸ்ட்ரைக்குடன் விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது விப்ரோ நிறுவனத்துக்கு பாசிட்டிவான நியூஸாக நம்ம பார்க்கலாம். விப்ரோவோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 324, லோ 187, க்ளோசிங் 251. 240க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். சீப்பாக தான் இருக்குது. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பிஇ ரேஷியோ 20க்கு கீழே இருக்குது. புக் வேல்யூ 3 டைமில் இருக்குது. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கவனிச்சுக்கோங்க. 240க்கு கீழே போக போக ஒவ்வொரு 5% கீழே இறங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 240க்கு கீழே கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டேல் ரீட்டெயில் முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஐபிஓவில் வந்த நிறுவனம் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் சென்ற ஆண்டு 6.1 கோடி, இந்த ஆண்டு 6.9 கோடியாக 13% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 177 கோடியிலிருந்து 182 கோடியாக 3% வருவாய் அதிகரிச்சிருக்கு. இது பட்டேல் ரீட்டெயில் நிறுவனத்தை பங்கை வச்சுருக்கவங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். இன்றைக்கி வாட்ச் பண்ணலாம் பங்கை. செப்டம்பர் 15 திங்கட்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 118 புள்ளி இறங்கி 81,785 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 44 புள்ளி இறங்கி 25,069 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 78 புள்ளி அதிகரித்து 54,887 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,268 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. மறுபடியும் தொடர்ந்து விற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,933 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 14 புள்ளி இறங்கி 25,166 வர்த்தகமாயிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.7 பைசா அதிகரித்து 88 ரூபா 21 பைசாவுக்கு போயிடுச்சு. 88 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அப்புறம் கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு சுத்த தங்கம் 1,10,177 ரூபா விற்கிது. 10 கிராம் 1 கிராம் 11,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. அப்புறம் சில்வர் 1 கிலோ பியூர் சில்வரு 23 ரூபா அதிகரித்து 1,29,452 ரூபா விலையில் விற்கிது. 1 கிலோ பியூர் சில்வரு ரெண்டுமே உச்சபட்ச விலையில் இருக்குது. அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆபரண தங்கத்தோட நம்ம அணிஞ்சிக்கிற தங்கத்தோட விலை நிலவரம் 1 கிராமுக்கு பார்ப்போம். சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம 22K கோல்டு 916 10,210 ரூபா 1 கிராம். 10 ரூபா நேற்று இறங்கியிருக்கு, வெறும் 10 ரூபா. 10,210 ரூபா ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை. அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில கம்பெனிகளை பார்ப்போம். இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி கம்பெனியாக இருக்கும். அதே சமயம் அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்கும். அந்த மாதிரி நிறுவனங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது குஜராத் மினரல் 560 ரூபா பங்கோட விலை 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். அது மாதிரி இந்திரபிரஸ்தா கேஸு 491 ரூபா பங்கோட விலை 4 ரூபா 50 பைசா, அருமையான டிவிடெண்டு. 18ஆம் தேதி செப்டம்பர் 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. அப்புறம் ஜம்னா ஆட்டோ 108 ரூபா தான் பங்கோட விலை, 1 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 18 செப்டம்பர் இது டிவிடெண்டுக்கு எக்ஸ்டேட்டு. அன்றைக்கி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இது இருக்கணும், உங்கள் பங்கு டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் 162 ரூபா பங்கோட விலை, 2 ரூபா 20 பைசா ஒரு பங்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 18 எக்ஸ்டேட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிக்கும் சில நிறுவனங்களை பார்ப்போம். அதானி பவர் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்டாக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ 10 ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் தான் 2 ஸ்டாக் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸ்டேட்டு 22/9, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் 10 ஸ்டாக் இருந்தால் அவங்க 2 ஸ்டாக் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 10:2. அதை நீங்கள் வச்சுருக்கிறவங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. என்சிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் பீகார் மாநில நீர்வளத்துறையிடமிருந்து 2,090 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறாங்க. பர்னர் நீர்த்தேக்கம், அணைக்கட்டு அமைப்புகள், நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்ற கட்டுமான தொடர்புடைய பணிகளுக்கான இந்த ஒப்பந்தமாக இருக்குது. என்சிசி நிறுவனம் பாசிட்டிவ் நியூஸாக அதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த குவார்ட்டர் மட்டும் நிகர லாபம் மார்ச் குவார்ட்டரில் 266 கோடி, ஜூனில் 202 கோடியாக விழுந்திருக்கு. நல்லா இந்த குவார்ட்டரில் மட்டும் விழுந்திருக்கு. தொடர்ந்து லாபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆண்டுக்காண்டு கூட.
டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணி விலையை குறைச்சிக்கங்க. நீங்கள் அதிக பணம் கொடுத்து அதிக விலையில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா விலை குறைஞ்சிரும். ஆனால் இப்போ ஆவரேஜ் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இறங்கவும் ஆவரேஜ் பண்ணணும். 190க்கு போனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். 190க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். இறங்க 5% கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 10% உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒதுக்கிக்குங்க. அதுக்கு மேலே வாங்காதீங்க. கவர்ச்சியாக இருக்குன்ட்டு எந்த பங்கையும் போய் அதிக விலை கொடுத்து முதலீடு பண்ணிவிட்டு மாட்டிக்கிறாதீங்க. அதில் ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்தால் கூட உங்கள் மொத்த பணம் வீணாக போயிடும். அதனால் போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே ஒதுக்கக்கூடாது. எவ்வளவு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் செமிகண்டக்டராக இருந்தாலும் சரி 10% தான் போர்ட்ஃபோலியோவில் ஒதுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணிவிட்டு விட்டுறலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க 10% ஒதுக்குங்க. அப்போ தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை தவிர்க்க முடியும், உள்ளே போய் லாக் ஆகாமல் இருக்க முடியும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. கனரா வங்கியோட துணை நிறுவனமான HSBC ஆயில் காப்பீட்டு நிறுவனம் அதன் வரைவு ஹெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்ட் DRHP செபியில் ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனம் IPOக்கு வர்றதுக்கு முன்னால் செபியில் தாக்கல் பண்ணுற ஒரு ஆவணம் தான் இது DRHP. IPO வரப்போகிறாங்க. இது கனரா பேங்க் நம்ம பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். கனரா பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க இதை கவனிச்சுக்கலாம். அப்புறம் மாருதி சுஜுகி விக்டோரிஸ் அப்படிங்கிற வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. விலைகள் பார்க்கலாம். 10,49,900 ரூபாயிலிருந்து தொடங்குறதா மாருதி சுஜுகி தெரிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 22 விற்பனை தொடங்கும்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மாருதி சுஜுகி கடன் இல்லாத நிறுவனங்க, எந்த கடனும் இல்லை. இந்த காலாண்டு முடிவு லாபம் நல்லா இறங்கியிருக்கு. இந்த காலாண்டு முடிவில் மட்டும் லாபம் நல்லா குறைஞ்சிருக்கு. மற்றபடி ஆண்டுக்காண்டு நல்ல லாபத்தில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆனால் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸு. இப்போ புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 13,500க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். இந்த தீபாவளி முடித்து வாகனங்கள் விலைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தீபாவளி நேரம் வாங்குவாங்க. தீபாவளியில் இந்த போனஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு வாகனங்கள் வாங்குவாங்க. நல்ல விற்பனை அதிகரிக்கும். அந்த தீபாவளி முடித்த பிறகு மக்கள் கையில் கொஞ்சம் பணப்புழக்கம் குறைஞ்சிரும். அப்போ இந்த வாகனங்கள் விற்பனையும் அடுத்த காலாண்டில் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த 13,500க்கெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இறங்கவும் வாங்கிக்கோங்க. இப்போ அவசரப்பட்டு வாங்கி வைக்காதீங்க. எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக இங்கே தான் இருக்குது. நீங்கள் இதை இறங்கவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் வச்சுக்கலாம். இனி போகிற காலத்தில் இது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முற்காலத்தில் இது நல்லா இல்லை. இந்த நிறுவனம் ரொம்ப மந்தமான ஒரு நிறுவனம். ஆனால் நீங்கள் இது வருங்காலத்தில் இதை பயன்படுத்திக்கலாம். இனிமேல் நல்லாயிருக்கும் விற்பனைகள்லாம். இது இந்த மாருதி சுஜுகி வச்சுருக்கவங்களுக்குள்ள தகவல். கூகுள் ஜெமினியுடைய நேனோ பனானா இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த பிரபலங்களோடு சேர்ந்து இமேஜை உருவாக்கலாம். ஜெமினியுடைய 2.5 ஃப்ளாஷ் மாடல் நேனோ பனானா என்று அழைக்கப்படுது. இதில் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. உங்கள் இமேஜை பயன்படுத்தி 3D உருவங்களை உருவாக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான கற்பனை திறனில் உங்களுக்கு 3D உருவங்களை உருவாக்க முடியும். அது போக கார்ட்டூன் உருவங்களை வடிவமைக்கிறது போன்ற பல விஷயங்களை இதில் பண்ணக்கூடிய வசதிகள் நிறையா இருக்குது. நீங்களும் போய் முயற்சி பண்ணுங்கள். புதிய ஊடகங்களின் புதிய போக்கு உருவாகிட்டு வருது. எப்படின்னா பிரபலங்களோடு சேர்ந்து நீங்கள் போஸ் கொடுக்குற மாதிரி உள்ள இதுகள்லாம் இது நேனோ பனானாவால் தான் உருவாக்கப்பட்டுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி படங்கள் வெளியாகும். இதெல்லாம் நேனோ பனானாவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட சிறப்பு என்னென்னா, சந்தையில் பல டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேட்டர்கள் இருந்த போதிலும் ஜெமினியோட நேனோ பனானா விதிவிலக்கான பட எடிட்டிங் திறன்களால் இணையத்தில் புயலை கிளப்பியிருக்கு. பயனர்கள் தங்களை 3D உருவங்களாக மாற்றலாம். அப்புறம் கார்ட்டூன் கதாபாத்திரங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே சமயம் கற்பனை திறன் நிலைத்தன்மையும் துல்லியத்தையும் பராமரிக்குது. கதாபாத்திரத்தோட நிலைத்தன்மையும் துல்லியத்தையும் இது பராமரிக்குது. மேலும் நானோ பனானாவை பயன்படுத்துவதற்கு முன்பு பயனர்கள் கடுமையான செயல்முறையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. இது நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். நிறைய பயனர்களுக்கு இது உதவியாக இருக்குங்கிறது இந்த நேனோ பனானாவோட சிறப்பு. நேனோ பனானாவை பயன்படுத்தி 3Dகளை உருவாக்குவது எப்படின்னு பார்க்கலாம். கூகுள் அல்லது ஜெமினி கணக்கில் உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் விரும்பும் படத்தை அல்லது இமேஜை 3Dயாக எளிமையாக மாற்றலாம். அதில் பல ஆப்ஷன்கள் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கு எளிமையாக கற்றுக்கிற மாதிரி எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் இமேஜை உருவாக்கலாம். நீங்கள் இமேஜை 3Dயாக மாற்றலாம். மற்றபடி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாம். உங்களுடைய பழைய காலத்து நினைவுகள் கலந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து வண்ணங்களை தெளிவுபடுத்தலாம்.
அப்புறம் விளம்பரங்களை நீங்கள் சொந்தமாக உருவாக்கலாம் மற்றும் உங்கள் இமேஜை வந்து 9 வடிவங்களில் மாற்றி அமைக்கலாம். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் நல்ல பயனுள்ள முறையில் பயன்படுத்திக்கிட்டு பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இதுகளுக்கும் இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் தேடி பயன்படுத்திக்கங்க. நேரம் கிடைக்கிறப்ப இதை பார்த்துக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.